வார்த்தையாகிய திரியேக தேவனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக தெய்வத்தின் திருநாமத்திலும் சத்தியம் பல்கலைக்கழகம் சத்திய மார்க்கம் சித்திரை எழுத்து அச்சகத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பரலோகத்தின் சாட்சியின் கூடாரமாகிய யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா துதி கனம் மகிமை திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கே உரித்தாகுக. ஆமென். இப்பொழுது நாம பரலோகங்களை குறித்த அந்த ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். பரலோகங்கள் இருப்பது உண்மை. ஆனா அந்த பரலோகத்துக்கு நம்ம யாருமே போக முடியாது. ஆனா எல்லாரும் நாங்க பரலோகத்துக்கு போனோம், பரலோகத்தை பார்த்தோம், இயேசுவை பார்த்தோம், பிதாவை பார்த்தோம், அப்படியெல்லாம் பார்க்கிறதுக்கான ஆதாரங்களோ வாய்ப்புகளோ இங்க வேதத்தில் எதுவுமே இல்லை. பரலோகங்கள் இருக்கிறது. 3 விதமான பரலோகங்கள் உன்னதத்தில் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வீடாகிய பரலோகம். இன்னொன்று மேல ஒரு சட்டசபை, பார்லிமெண்ட், ஒரு கவர்மெண்ட் அங்கு இருக்கிறது, அது ஒரு பரலோகம். ரெண்டாவது அங்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, அது ஒரு பரலோகம். அதெல்லாம் ஒரு பெரிய பெரிய உலகமா. இப்ப எப்படி பூமி சூரியன் சந்திரன்லாம் இருக்குதோ அதே மாதிரி அது ஒரு பெரிய உலகம். அப்படி மூன்று உலகங்களாக, 3 பெரிய உருண்டைகளாக, 3 பரலோகங்களாக உன்னதத்தில் அது இருக்கிறது. முதலில் தேவனுடைய வீடாகிய பரலோகம். யோவான் 14:2 வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா அங்க இருக்கு, நிறைய வீடெல்லாம் அங்க இருக்கிறது. ஆனாலும் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கென்று நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அங்கதான் நிறைய வாசஸ்தலம் இருக்கு, வீடு இருக்கு, பெரிய அரண்மனை இருக்கு, பேலஸ் இருக்கு. நம்மளை தான் அங்க கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏன் நமக்குன்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ணணும்? நான் யோசிக்கிறேன், நம்மளெல்லாம் அங்க கூட்டிட்டு போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் போய் இருந்துக்கிட்டு நீ ஆர்சி, நீ சிஎஸ்ஐ, நீ பெண்டிகஸ்ட், நீ அந்த சபை, நீ இந்த சபை, இப்படி அங்கேயும் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை அடிச்சுக்குவாங்கன்னு நினைச்சிட்டாரு நினைக்கிறேன். அதனால தான் சொல்லிட்டார், உங்க யாரையும் அங்க கூட்டு போக மாட்டேன் பண்ணிட்டார். என் வீட்டில், என் பிதாவின் வீட்டு, அது ஒரு பெரிய பேலஸ். இந்த மைசூர் பேலஸ், அந்த பேலஸ், இதெல்லாம் பாருங்க எவ்வளோ. இதுவே இப்படி இருந்தா பரலோகத்தில் தேவனுடைய தூதர்கள், தேவன் வாசம் பண்ணுகிற அந்த இடம் எவ்வளோ பெரிய பேலஸ், ஒரு அரண்மனையாக இருக்க வேண்டும். ஆனால் தேவன் சொல்கிறார், உங்க யாரையும் கூட்டு போக மாட்டேன், உங்களுக்கு நீ வேறு இடம். அப்போ நம்ம போற பரலோகம் அது இல்லை. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அது தேவனுடைய வீடாகிய அரண்மனையாகிய ஒரு பரலோகம். யோபு 22:12 வேதம் சொல்கிறது, தேவன் பரலோகத்தில் உன்னதங்களில் இருக்கிறார்கள் அல்லவோ, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், எத்தனை உயரமாக இருக்கிறது. எல்லா நட்சத்திரம் முதல்ல கீழே நம்ம பார்க்கும்போது பூமியில இருந்து மேகமண்டலம், ஆகாய மண்டலம், முதல் வானம், 2வது வானம், 3வது வானம், அதற்கு மேல மில்கிவே, அதற்கு மேல 3 பரலோகங்கள். அங்க உன்னதத்தில் தேவன் இருக்கிறார். அப்ப அவருக்கு அங்க ஒரு வீடு, அரண்மனை இருக்கிறது. சங்கீதம் 46:4 சொல்கிறது, ஒரு நதி உண்டு, அதில் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இப்ப அங்க 3 பரலோகங்கள் இருக்கிறது. அந்த 3 பரலோகங்களும் அந்த அரண்மனையாகிய பேலஸ் ஆகிய அந்த பரலோகத்தை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறார். அதுதான் ஒரு நதி உண்டு. நதி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிற ஒரு கோடுவேடு. அதின் நீர்க்கால்கள் பாருங்க, தண்ணிக்கு கால்கள் இருக்கிறது. தண்ணீர் ஒரு தேவதூதன். அதின் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க சந்தோஷம், சமாதானம் உண்டு. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நம்மை கொடுத்தோமானால் நமக்குள் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அடுத்தது தேவனுடைய ஆலயமாகிய பரலோகம். வெளிப்படுத்தல் 11:19 வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டானது. பரலோகத்துல தேவனுக்கு என்று ஒரு ஆலயம் இருக்கிறது, பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய மாடலைத்தான் ஆசரிப்பு கூடாரமாக எப்படி கட்ட வேண்டும் என்பதை மோசேக்கு தேவன் கொடுத்தார். அதுதான் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு யாரும் அந்த மாதிரி ஆலயம்லாம் வச்சிருக்கிற மாதிரி தெரியல. சும்மா சபனி 4 செவரை வச்சுட்டு வச்சிடுறாங்க.
இந்த ஹிந்துஸ் எல்லாம் பாருங்க கரெக்டாக வச்சிருப்பாங்க, சுற்றுப்பிரகாரம் உள்ள பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், அதான் அந்த கருவறை என்று. அதே மாதிரி ஆர்சியில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி இருக்கும். அந்த சுற்றுப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அந்த உள்ள மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த சுற்றுப்பிரகாரத்தில் வெண்கல தொட்டி பலிபீடம் இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்தப்ப மேஜை, குத்துவிளக்கு, சாட்சி அது இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தூபபீடம், உடன்படிக்கை பட்டி, கிருபாசனம், இது எல்லாமே இதுதான் பரலோக ஆலயத்தினுடைய ஒரு மாடல். அந்த மாடலைத்தான் பூமியிலே தேவன் வைக்க வேண்டும் என்று அவர் நினைத்து ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார். அது பழைய ஏற்பாட்டு காலம். அப்புறம் இயேசுக்கு பிறகு இப்போ சபைன்னு எல்லாம் ஒரு 4 சவுத்துக்களை நம்ம அடங்கிட்டோம். ஆனால் ஆலயம் என்பது அப்படிதான் இருக்க வேண்டும். ஆலயத்தினுடைய ஒழுங்கு முறைகளும் அப்படிதான் இருக்க வேண்டும். இந்த 7 விதமான அடிப்படையில் தான் எந்த ஒரு ஆலயமாக இருப்பினும் அந்த ஒழுங்குமுறைகள் நடத்தப்பட வேண்டும். பிராக்டிக்கல் அனுபவமாக மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 15:5 சொல்கிறது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். இதைத்தான் நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு தேவன் கொடுத்த பெயர், பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். அப்போ பரலோகத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 16:17 சொல்கிறது, 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆலயத்திலே ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்தில் இருந்து ஆயிற்று என்று சொல்லிய ஒரு பெருஞ்சத்தம். அப்ப இதில் நல்லா புரிஞ்சுக்கிங்க. பரலோகங்கள் ஒன்று அவருடைய அரண்மனை, அவருடைய வாசத்தலம், பேலஸ் ஆகிய ஒரு பரலோகம். இன்னொன்று அவருடைய ஆலயமாகிய ஒரு பரலோகம். அடுத்தது அரசாங்கமாகிய பரலோகம் அங்கு இருக்கிறது. அங்க ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது, பெரிய செனட், சிண்டிகேட் அங்கு செயல்படுது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அது தெரியும்? இன்னைக்கு நம்ம சுத்திக்கிட்டு இருக்கிற பூமியில விழாம நின்றுகிட்டு இருக்கிறோமானால் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். எப்படி நம்ம விழாம நிற்கிறோம்? வெளிப்படுத்தல 4 ஏஞ்சல், 4 தேவதூதர்கள் 4 காற்றுகளை பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்கவுங்க அந்த ஏஞ்சல்லாம் அவங்கவுங்க வேலையை செய்யறாங்க. இப்ப எப்படி ஒரு கவர்மெண்ட், ஒரு சட்டசபை, ஒரு பார்லிமெண்ட், அதற்கு கீழே எத்தனை மந்திரிகள், எத்தனை எம்எல்ஏ, எம்பி, எவ்வளவு கிராமம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. பரலோகம் இதைவிட பெரியது. மேல் பரலோகம், பூலோகம், கீழே இருக்க பாதாள உலோகம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் அங்க பரலோகத்தில் இருக்கிறது. அதை முதல்ல புரியணும். பாருங்க, தேவனுடைய அரசாங்கமாகிய அந்த பரலோகம். எபிரேயர் 12:22 சொல்கிறது, நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும். வேதத்தை கோடுவேடு, பாஸ்வேர்டு, நம்பர் வச்சுதான் அதனுடைய ரகசியங்களை கண்டுபிடிக்கணும். நான் பரம எருசலேம், இங்க இருக்கிற அந்த இஸ்ரேல்ல எருசலேம்ல தான் தாவீது ராஜா வாழ்ந்தார். அதான் அந்த கோடுவேர்டு. அப்போ பரலோகத்துல ஒரு பரம எருசலேம் இருக்கிறது. அங்கு ஒரு ராஜாங்கம், ஒரு அரசாங்கம் அங்கு செயல்படுகிறது. வெளிப்படுத்தல் 4:2 சொல்கிறது, உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர். சிங்காசனம் இப்ப நம்ம வீட்டில் இருக்கிறோம். நம்ம இப்போ பெருசா ஒரு கலெக்டர் உத்தியோகம் பார்க்குறோம், இல்லை முதல்வராகவோ பிரதமராகவோ இருக்கலாம். அவங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் சாதாரண ஒருத்தங்க தான். ஆனால் அந்த கோட்டைக்குள்ளேயோ அந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்த உடனே அவங்களுக்குன்னு ஒரு சீட்டு இருக்கிறது. அதை விட்டு அங்கங்கே உட்கார மாட்டாங்க, அவங்க சீட். அதுதான் அந்த சிங்காசனம். இந்த லூசிபர் மேலே இருந்து கீழே விழுந்தான் பாருங்க. இவன் விழும்போதே அவனுக்குன்னு அங்கே ஒரு சீட் இருந்து அதை சேர்த்து தான் தூக்கிட்டு கீழே வந்து விழுந்துட்டான். அதனால தான் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சீட்டுக்கு சண்டை அடிச்சுக்கிறாங்க. தயவு சீசனை பார்த்தாலும் சீட்டுக்கு சண்டை, கவர்மெண்ட் அரசாங்கத்தை பார்த்தாலும் சீட்டுக்கு சண்டை, எங்கே பார்த்தாலும் அந்த சீட்டு, அந்த பதவிக்கு இன்னைக்கு சண்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் இவன் தான். அப்போ அங்க ஒரு பரலோகம், ஒரு அரசாங்கம் அங்கே இருக்கிறது. வெளிப்படுத்தல் 5:7 சொல்கிறது, அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அங்கு கோப்புகள், ஃபைல்கள் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் அவர் அந்த சிம்மாசனத்துல அந்த ஃபைல்கள் எல்லாம் அவர் வைத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவராகிய தேவன் அந்த ஃபைல்களை போய் அவர் வாங்குகிறார். உலகத்துல இன்றைக்கு இந்த நேரம் இந்த இடத்துல இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்ககிட்ட பேசணும் என்பது அங்க ஃபைல்ல எழுதப்பட்ட ஒன்று. அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ கவர்மெண்ட் என்று பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ 3 பரலோகங்கள், ஒன்று அரசாங்கமாகிய பரலோகம், ஒன்று ஆலயமாகிய பரலோகம், இன்னொன்று
தேவனுடைய வீடாகிய அரண்மனையாகிய பரலோகம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த பரலோகங்களை கற்றுக் கொடுத்தமைக்காக நன்றி. இந்த பரலோகங்கள் எங்களை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அறிய, பரலோகங்களின் ரகசியத்தை அறிய நீர் எங்களுக்கு கற்றுக்கொடும். ஆவியானுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.